வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு 3 தக்காளியும் 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வாசனைக்காக 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக வெட்டி வச்சுருந்த 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆனதும் அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். இப்போ இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ இதில் மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக 2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் நான் வீட்டிலே ரெடி பண்ணது. பாலாடையிலிருந்து பட்டர் எப்படி எடுக்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால் நான் மலாய் தான் சேர்க்க போகிறேன். மலாய்ங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம பாலாடையை தான் மலாய் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 200 கிராம் பன்னீர் சேர்க்க போகிறேன். இந்த பன்னீர் நான் வீட்டில் ரெடி பண்ணதான். இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்தால் கண்டிப்பாக அது சேர்த்துக்கோங்க. ஹோட்டல்ஸ்லாம் அது சேர்த்து தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.